ரஜினிகாந்த் வியந்த சிவாஜியின் பெருந்தன்மை. அண்ணாமலை படம் வெளியாக இருந்த நேரம் கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஒரு முக்கியமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சிவாஜியும் ரஜினியும் ஒரே விமானத்தில் வந்திருக்கிறார்கள். கோவை விமான நிலையத்தை விட்டு வெளியே செல்வதற்காக சிவாஜியும் ரஜினியும் நடந்து வந்த நேரத்தில் விமான நிலையத்திற்கு வெளியே மிகப்பெரிய கூட்டம் கூடியிருந்தது. கூட்டத்தில் இருந்த அனைவரும் ரஜினி வாழ்க, ரஜினி வாழ்க என்று முழக்கமிட்டனர். ரஜினிக்கோ தர்ம சங்கடமாகிவிட்டது. காரணம், எவ்வளவு பெரிய நடிகர் நம் பக்கத்தில் இருக்கும் நிலையில் அனைவரும் என்னை வாழ்த்தி முழக்கமிட்டதால் எனக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்று கூறிய ரஜினி பின்னர் சிவாஜி முகத்தை பார்க்க, சிவாஜியோ சிரித்தபடி ரஜினியை பார்த்து, என்னப்பா ரஜினி, ஏன் தயங்குற? இது உன்னுடைய காலம், தயங்காமல் போ. உன்மேல் உயிரையே வச்சிருக்கிற ரசிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல படங்களை கொடு. எனக்கும் இதே போல ஒரு காலம் இருந்தது. நானும் என்னால் முடிந்த அளவு நல்ல படங்களை கொடுத்தேன். இது உனக்கான காலம், போய் உன்னோட ரசிகர்களை மகிழ்ச்சிப்படுத்து என்று சிவாஜி சொன்னதும் சிவாஜியின் பெருந்தன்மையை பார்த்து ரஜினி தன் நண்பர்களிடம் இப்படி கூறினாராம். சிவாஜி சாரின் அந்த அணுகுமுறை பெரும் வியப்பை தந்தது. காலத்தின் சக்தியை, அது கொடுக்கும் தீர்ப்பை எவ்வளவு பணிவோடும் பெருந்தன்மையோடும் ஏற்றுக்கொள்கிறார். அதனால்தான் அவர் நீண்ட நெடுங்காலம் திரையுலகில் நீடித்து நின்றிருக்கிறார், நிறைய வெற்றி படங்களை கொடுத்திருக்கிறார் என்று கூறி நெகிழ்ந்து போனாராம். அதே கோவை விமான நிலையம். காலங்கள் சில ஓடுகின்றன. ஒரு நிகழ்ச்சிக்காக ரஜினி சென்றிருக்கிறார். விமான நிலையத்திலிருந்து இறங்கி வெளியே வர இருந்த ரஜினியை அவருடன் வந்தவர்கள் தடுத்து நிறுத்தினார்கள். ரஜினி விவரம் கேட்டபோது, இப்போது முன்னணியில் உள்ள ஒரு முக்கிய நடிகரின் பெயரை சொல்லி அவர் வந்து கொண்டிருக்கிறார். நிறைய ரசிகர்கள் வெளியே கூட்டமாக காத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க போகட்டும், அதற்கு பிறகு நீங்கள் வாங்க என்று சொன்னார்களாம். இதை கேட்டு சிரித்த ரஜினி, எனக்கு சிவாஜி சார் சொன்னது தான் ஞாபகம் வந்தது. அன்றைக்கு எனக்கு ஒரு காலம் இருந்ததைப் போல இப்போது இன்னொருவருக்கு அந்த காலம் வந்திருக்கிறது. என்னதான் திறமை, உழைப்பு நம்மிடம் இருந்தாலும் அது எல்லாமே இரண்டாம் பட்சம்தான். காலம் மாறும்போது எல்லாமே மாறும். காலத்தின் சக்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ரஜினி சொல்லும்போது அவருடைய குரலில் பணிவும் சிவாஜியிடமிருந்த அதே பக்குவமும் இருந்தது. ஆம், காலம் என்பது இந்த பிரபஞ்சத்தின் ஒரு மாபெரும் சக்தி. காலத்தை நாம் மதித்தால் காலம் நம்மை மதிக்கும். சிவாஜி காலத்தை மதித்தார், அதனால்தான் காலமும் அவரை மதித்தது. பதிலுக்கு அவருக்கு மரியாதையும் கொடுத்தது. அதுதான் அவருக்கு கிடைத்த முதல் மரியாதை.